செந்திரு ஆகிவிட்டாள் அப்படிங்கிற ஒரு கதை. செந்திரு ஆகிவிட்டாள். அந்த கதையில அந்த அம்மா பேரு செந்திரு. செந்திருங்கிற பேர் எந்த ஏரியாவில் வைப்பாங்கன்னு தெரில. செந்திரு அவங்க பேரு. அவங்க கணவரும் அவங்களும் இருக்கிறாங்க. 5 பிள்ளைங்க. எல்லாம் கல்யாணம் முடிச்சு ஒவ்வொரு குழந்தையோட வேற வேற ஊர்ல செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப கடைசி பொண்ணு நித்யா மும்பையில இருந்து வர்றா. எக்மோர்ல வந்து இறங்குறா. அவ ஆசையா வர்றா. மகனையும் கொண்டுக்கிட்டு குட்டி பையனை கூட்டுட்டு அவ ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டு வர்றா. வருஷம் உள்ள உங்க வீட்டுக்கு நான் உழைச்சி போடுறேன். நான் இந்த 1 மாசம் எங்க அம்மா வீட்டுல ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன். ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். எல்லாமே எங்க அம்மா பார்த்துப்பாங்க, பிள்ளையும் எங்க அப்பா பார்த்துப்பாங்க. நான் செம்ம ஜாலியா இருந்துட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து எக்மோர்ல இறங்குறா பையனோட. அப்பா வந்து வாடா வாடா வாடான்னு பையனை தூக்கிக்கிட்டு, வாமா எப்படி இருக்கிற அப்படியே பாக்குறா. அம்மா வரல. இல்லடா அம்மா வரல, வா போவோம். இப்ப ஏன்ப்பா சென்னையில இருந்து நீங்க ஒரு கிராமத்துக்கு மாறி போயிட்டீங்க? இல்லடா எவ்வளோ நாள் தான் இந்த பரபரப்பான சென்னையில் இருக்கிறது, அப்பாவும் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், கடைசி கால வாழ்க்கையை கொஞ்சம் அமைதியாக இருக்கலான்ட்டு தான் கிராமத்துக்கு போயிட்டேன். சரி, இங்கேருந்து காஞ்சிபுரம் போய் அங்கேருந்து பஸ் இருக்குமா இல்லை மாட்டு வண்டியில் கூட்டு போவீங்களா? அதெல்லாம் பஸ்ஸெல்லாம் இருக்குடா வாடா அப்படின்னு அவங்க அப்பா கூட்டு வர்றாரு. அவளுக்கு வருத்தம். எப்பயுமே ஊருக்கு வந்து அம்மா தான் முதலாக வந்து நிற்பாங்க. இன்னும் இன்னைக்கு அம்மா வராமல் அப்பா மட்டும் வந்திருக்கிறாருன்னு ஒரு மனக்குறையோட வீட்டுக்கு வந்து இறங்குறா. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா வேகமாக ஓடி வந்து, நித்யா குட்டி வந்துட்டியா, டே செல்ல குட்டின்னு பேரனையும் தூக்குறாங்க, மகளை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்க அம்மாவை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எப்பயுமே அவங்க அம்மா ஒரு கசங்குன சேலையோட, சரியா சீவாத களைஞ்ச தலையோட, வேர்வை வழியிற முகத்தோட தான் இருப்பாங்க. அவங்க சிரிப்புல கூட வேர்வை வடியும். அப்படி ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அடுப்படியில் எந்நேரமும். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு நூல் புடவை தான் கட்டியிருக்காங்க. ஆனால் நீட்டாக இருக்குது. தலை நல்லா படிய வாரி இருக்காங்க. பார்த்தாலே அவங்க ரொம்ப இளமையான மாதிரி இருக்கிறாங்க. வயசு குறைஞ்ச மாதிரி அம்மா இருக்காங்க. என்ன அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு, அம்மா சாப்பாடு என்னம்மா வச்சிருக்கிற? உனக்கு சாப்பாடு வச்சிருக்காம இருப்பேனா? இந்த இட்லி இப்போ தான் அம்மா சாப்பிட்டேன், மாவு இருக்குது, நீ இட்லியை வச்சு எண்ணெயும் பொடியும் இருக்கு, சாப்பிட்டுக்கோ. சட்னி வேணும்னா தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன், அம்மியில் அரைச்சிக்கோ. அம்மாவுக்கு கிளாஸ் இருக்கு, கிளம்புறேன் அப்படின்றாங்க. அம்மாவுக்கு கிளாஸ் இருக்கா? இட்லி நானே வச்சுக்கணுமா? சட்னி வேணும்னா நானே அரைச்சிக்கணும். பார்த்துக்கூட லேட் ஆயிடுச்சுட்டு போறாங்க அவங்க அம்மா. அப்பாட்ட கேட்குறான், என்ன அம்மா லூஸா என்ன பண்ணிட்டு போறா? எனக்கு தானே அவள் எல்லாமே செஞ்சு வச்சிருப்பா, எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சிருப்பா, இட்லி கூட அவிக்காம கிளம்பி போறா. இல்லைம்மா, அம்மா வந்து இங்கே வந்து கிராம மக்களுக்கு தையல் சொல்லி கொடுக்குறாங்க. அம்மாவுக்கு தையல் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் போல இருக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு கிராம சேவகி தான், நிறைய பேர் தையல் படித்தா இங்கே உள்ள கிராமத்து பெண்கள்லாம் முன்னேறுவாங்கன்னு சொன்ன உடனே அதை இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அவங்களுக்குலாம் அம்மா ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறா. எப்போ இருந்து அம்மா அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா? இந்த கிராமத்துக்கு வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கிறா. வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிறது, ஏதாவது லோன் வேணும்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது, முதியோர் கல்வி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எதுக்கு அம்மாவுக்கு இந்த வேண்டாத வேலை? ஏமா அப்படி சொல்கிற? உங்களையெல்லாம் அம்மா செட்டில் பண்ணிட்டா, இப்போ அவளுக்கான உலகத்தில் வாழ்கிறா. என்ன அவளுக்கான உலகத்தில் வாழ்கிறா? அப்பா சிரிச்சுட்டே சொல்கிறார், இப்போ தான் உங்கள் அம்மா செந்திரு ஆகிவிட்டாள். செந்திரு ஆகிவிட்டாள் என்னம்மா சொல்கிற? இவ்வளோ நாளும் உங்களுக்கெல்லாம் அம்மாவா இருந்தா, இப்போ தான் அவளாக மாறி இருக்கிறா, உடேன் அப்படிம்பாரு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி அவள் வீட்டில் போய் அவளை இட்லியை வச்சு சாப்பிட்டுட்டு மத்தியானமாக தான் அம்மா என்ன செய்கிறான்னு பார்ப்போன்னு உட்காந்துருப்பா. மத்தியானம் ஒரு லேடி அவங்க அம்மா கூட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட அவங்க வயசுல இருப்பாங்க. அந்த பெண்மணி, நான் தான் இந்த கிராமத்துடைய சேவகி. உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரே மாறிடுச்சு தெரியுமா? எல்லாருக்கும் அவ்வளவு உதவி செய்யறாங்க, அது செய்யறாங்க, இது செய்யறாங்கன்னு அவங்க அம்மாவை பத்தி மக கிட்ட புகழ்வாங்க. இப்போ யோசிச்சு பாப்பா, ஒரு காலத்துல இவளோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வருவாங்கல்ல, அப்போ நித்யா நல்லா கட்டுரை எழுதுவா, நித்யா சூப்பரா டிராயிங் பண்ணுவா, நித்யா சூப்பரா பேசுவான்னு அவங்க அம்மா கிட்ட இவளை பத்தி அந்த பிள்ளைங்க புகழ்வாங்க. அவங்க அம்மா அப்படியான்னு ஆச்சரியமா கேட்பாங்க. ஆனா இப்ப அம்மாவை பத்தி ஒருத்தவங்க வந்து புகழ்றதை கேட்க கேட்க இவளுக்கு எரிச்சலாவும் இருக்கும், ஆச்சரியமாவும் இருக்கும். சரிங்க இருக்கட்டும், நீங்க எத்தனை பிள்ளைங்கம்மா? நீ ஒருத்தி தானா? இல்ல எனக்கு 2 அண்ணன் 2 அக்கா இருக்கு, எல்லாம் கல்யாணமாகி வேற ஒரு ஊர்ல இருக்காங்க. அப்படியா? உங்க அம்மா வந்ததுல இருந்து இந்த ஊரே நல்லா இருக்குமா, நீ நல்லா இரு அப்படின்ட்டு அந்த அம்மா போயிடும். இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். சாயந்தரமாவது அம்மா கவனிக்கலான்னா சாயந்தரம் வந்து இவளுக்கு பிடிச்ச எல்லா பலகாரமும் செஞ்சு அவளை சாப்பிட வச்சு ஜடையெல்லாம் போட்டு அவளை மடியில் சாய்ச்சி ரொம்ப கதையாக பேசிகிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, நம்ம அம்மா பழைய ஃபார்முக்கு திரும்பிட்டா அப்படின்னு நினச்சி பேசிக்கிட்டே இருந்துட்டு, நான் தூங்க போகிறேம்மா, சரிடா தூங்க போன்ட்டு அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு கவனிச்சுட்டே இருப்பா. அவங்க அப்பா அவர் படித்த கதைகளை சொல்வார். அன்னைக்கு அங்கே உள்ள ஆண்கள்கிட்ட எல்லாம் என்ன பேசினார், அந்த ஊரோட நிலவரத்தை சொல்வார். இவங்க தையல் கிளாஸில் என்னெல்லாம் நடந்ததுன்னு பேசுவாங்க. இப்போ என்னமோ பெரிய பிரதமரும் முதல்வரும் பேசிக்கிற மாதிரி இல்லை அம்மா அப்பா பேசிக்கிறாங்க. முன்னாடிலாம் நம்மளை பற்றி தானே பேசுவாங்க, பெரிய ஊர் உலகம் பேசுகிறாங்கன்னு எரிச்சல் பட்டுட்டே பிறண்டு படுத்துட்டு இருப்பா. இவங்க அம்மா
டம்ளரில் பால் கொண்டு வந்து இந்தா குடிச்சிட்டு படு, அப்போ தான் உனக்கு தூக்கம் வரணுன்னே. சரி அம்மாவாக தான் இருக்காங்கன்னு குடிச்சிட்டு படுத்துருவா. மறுநாள் பார்த்தா காலையில் அம்மா யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தா ஒரு சின்ன பிள்ளை வந்து நிற்கும். என்னடா அப்படின்னு அம்மா கேட்பாங்க. இல்லை சாயந்தரம் தானே மியூசிக் கிளாஸ் வருவேன், இன்னைக்கு நாங்கள் எங்கேயோ ஊருக்கு போகிறோமா, அதனால் காலையிலே எனக்கு கிளாஸ் எடுத்துருங்களேன்னு ஒரு சின்ன பிள்ளை வந்து நிற்கும். மியூசிக் கிளாஸா அப்படின்னு இந்த பிள்ளை பார்த்துட்டு இருக்கும். அவங்க அம்மா சொல்லுவாங்க, டேய் காலையில் எனக்கு சமைக்கிற வேலை இருக்கேடா, சாயந்தரம் தானே உனக்கு அந்த நேரத்தை ஒதுக்கியிருந்தேன். இல்லை இல்லை எனக்கு காலையில் சொல்லுங்கன்னு அந்த பாப்பா கேட்டவுடனே இவங்க அப்பா சொல்வார், போயேம்மா அந்த பிள்ளை அக்கறையாக வந்திருக்குதுல்ல, ஒவ்வொரு பிள்ளைங்க நல்லதாக போச்சுன்னு ஓடி இருக்கும்ல, போ நான் இந்த சோறை தானே வடிக்கணும், நான் வடிக்கிறேன்னு அவங்க அப்பா கிச்சனுக்குள்ளே போயிடுவார். இந்த அம்மா போய் சுருதி பெட்டியோட அந்த பிள்ளைக்கு பாட்டு சொல்லி கொடுக்கும். இவளுக்கு அதிர்ச்சியாக இருக்கும், என்னப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, பாட்டு சொல்லி கொடுக்குறா, பக்கத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறா. அம்மாவுக்கு பாட தெரியுமா, நிஜமாவே அம்மாவுக்கு பாட தெரியுமா, அம்மாவுக்கு பாட தெரியுமான்னு எனக்கு இங்கே வந்தாம்மா தெரியும். உங்கள் அம்மா சின்ன வயசில் பாட்டெல்லாம் பழகியிருக்கா, ஆனால் நம்ம குடும்பத்துக்கே உழைச்சி அவளுக்கு என்ன தெரியும்னு அவளுக்கே மறந்து போச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் அவளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கற்றுக் கொடுக்குறா. நீ என்னப்பா பண்ணுற, நான் சோறு வடிக்கிறேன் அப்படிங்கிறார். இப்போ உனக்குலாம் வெக்கமா இல்லையாப்பா, நீ சோறு வடிக்கிற, அம்மா பாட்டு பாடிட்டு இருக்காங்க, அம்மா தானே இந்த வேலையை செய்யணும். அவர் சிரிச்சுட்டே சொல்றார், ஒரு அடிமை என்னை நேசிப்பதையோ ஒரு அடிமை என் கூட சேர்ந்து வாழ்வதையோ நான் ஒரு நாளும் விரும்பவில்லை. ஒரு தனித்துவமான பெண் என் கூட வாழ்றதை தான் நான் விரும்புகிறேன். இவ்வளோ நாள் அவள் நமக்காக உழைச்சாலம்மா, இந்த சோறை வடிக்கிறதுல நம்ம 5 நிமிஷம் வேலை தானே, இந்த நீ வடி அப்படின்ட்டு போயிடுறாரு. இவளுக்கு ஏன்டா அம்மா வீட்டுக்கு வந்து தொலைஞ்சோன்னு கடுப்பாக இருக்குது. இப்படியே ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்குது. திடீர்னு முதியோர் கல்விக்குன்னு சொல்லி கொடுக்க ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இந்த அம்மா பரபரப்பாக இருக்கிறாங்க. ஆனால் இவளுக்கு செஞ்சு கொடுக்குறதையும் ஓரளவு செஞ்சு கொடுத்துட்றாங்க, மீதியை நீ செய் அப்படின்னு ஒப்படைக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க அக்கா வீட்டிலேருந்து லெட்ரு வருது. அவங்க அக்கா மங்களூரில் இருக்கிறா, அவளுக்கு 2வது குழந்தை பிறந்திருக்குது. ஏற்கனவே மூத்த பையன் சின்ன பையனாக இருக்கான். இப்போ நான் ரொம்ப சிரமப்படுறேன், அம்மா ஒரு 6 மாதம் இங்கே அனுப்பி வை, அம்மா இருந்தாங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். உடனே இவ பார்க்குறேம்மா கிளம்ப போறியா, அக்காவை பார்க்க. கிளம்ப மாட்டேன், இந்த வேலையை பார்க்குறதுக்கு ஒரு வேலைக்கார அம்மாவே போதும், நான் தான் குழந்தைய எல்லாருக்கும் நான் பார்த்துருக்குறேன். அப்படி அவள் விரும்பினானா இங்கே வரட்டும் குழந்தையோட, இங்கே வச்சு நான் அவளையும் பார்த்துக்கிட்டு என் வேலையும் நான் பார்த்துக்கிருவேன். இந்த இடத்த விட்டுட்டு நான் அவளுக்காக போக மாட்டேன். அவள் என்னை அம்மாவா தேடலை, ஒரு ஆயாவா தேடிக்கிட்டு இருக்கிறா. அம்மா மேலே உண்மையிலேயே அனுசரணை இருந்தால் அவள் வரட்டும். என்னம்மா இப்படி இறக்கமே இல்லாமல் ராட்சசி மாதிரி பேசுகிற அப்படிங்கிறா. ஏம்மா நீங்களாம் இப்படி தானம்மா வாழ்ந்துட்டு இருந்தீங்க, இன்னைக்கு தாம்மா என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், நீ ஏன் இப்படி பேசுகிற. அவளுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. முன்னாடிலாம் செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு இவங்க எல்லாரும் வந்தால் கூட அவங்க அம்மா முழிச்சு உட்காந்துருப்பாங்க. இவங்க வந்த உடனே சூடாக தோசையெல்லாம் சுட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு பூரி பிடிச்சா பூரி சுட்டு கொடுத்துட்டு மறுநாள் காலையில் என்ன வேணும்னு கேட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிச்சதை அவங்க ரூமில் போய் எழுப்பி கொடுப்பாங்க. அந்த அம்மா காணாமையே போயிட்டாலே, இந்த அம்மா வேற யாரோ ஒருத்தி, நம்ம அம்மாவே கிடையாது அப்படின்னு இந்த பிள்ளைக்கு வெறுத்துரும். அன்னைக்கு ஊரை விட்டு அவள் கிளம்புறா. 1 மாதம் ஆயிடுச்சு, அவள் சொந்த ஊருக்கு கிளம்புறா. அம்மாவும் வர்றாங்க ரயில்வே ஸ்டேஷனில் ஏற்றி விட்றதுக்கு. பேரனெல்லாம் கொஞ்சிட்டு ஏற்றி விட்டுட்டு, பத்திரமா இருக்கணும்டா, உடம்ப பார்த்துக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இந்த ட்ரெயின் கிளம்பும் போது குடுக்குடுன்னு ஓடி வர்றாங்க. இதுக்கு முன்னாடி ஏன் ஓடி வருவாங்கன்னா, ஃப்ளாஸ்கில் பால் வச்சிருக்கிறேன், பையனுக்கு மறக்காமல் கொடுத்துரு, அந்த டப்பாவில் முறுக்கு வச்சிருக்கேன் நீ சாப்பிட்டுக்கோ, அந்த இன்னொரு தூக்குச்சட்டியில் சீடை வச்சிருக்கேன் மாப்பிள்ளைகிட்ட கொடுன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல இப்போ ஏன் அதெல்லாம் செஞ்சிருக்காளேன்னு நினச்சி என்ன அப்படிங்கிறா. இல்லை மும்பையில் நிறைய பெண்களுக்கான புக்கு வரும்னு சொல்கிறாங்க, அதில் இந்த எம்ப்ராய்டிங் சம்மந்தப்பட்ட புக்கு இருந்தால் எனக்கு கொஞ்சம் அனுப்பி வை. இங்கே உள்ள பிள்ளைங்களுக்கு வெறும் தையல் மட்டும் போதாது, எம்ப்ராய்டரின்னு சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நின்றுறாங்க. இந்த நித்யா பார்த்து கொண்டே இருந்தால் ரயில் நகர்ந்து கொண்டே போனது அப்படின்னு அந்த கதையை அவங்க முடிப்பாங்க. காலம் காலமாக அம்மா அப்படின்னா நம்ம ஒரு அடையாளம் வச்சுருக்கோம். என்ன அடையாளம்? இந்த குடும்பத்துக்காக இப்படி துவைச்சி போட்ட மாதிரி வேலை செய்யணும், எல்லா வேலையும் செய்யணும். நான் எங்கள் அம்மா யார் தெரியுமா? குடும்ப வன்முறைன்னு ஒன்று சொல்கிறோம்ல, குடும்ப வன்முறைனா ஒருத்தங்களை அடித்து துன்புறுத்துறது மட்டும் குடும்ப வன்முறை இல்லை, அன்பை காரணம் காட்டி ஒருவரை அடிமைப்படுத்துவதும் குடும்ப வன்முறை தான்.